அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கதையின் அத்தியாயம் சகுனி. குற்ற உணர்ச்சி ஒரு நிழலைப் போல பின்தொடர அலைக்கழிந்த மனதோடு தனது பகடைகளை உருட்டிக் கொண்டிருக்கும் அந்த மனிதனின் தனி அறைக்குள் பிரவேசிக்கின்றேன். அந்த மனிதன் இருளில் நடந்து செல்லும் பெண்ணின் முன்கையில் அகல் ஏந்தி ஒளி காட்டிச் செல்லும் சேடி போலாகி இருந்தான். தனது மனைவியை மகனை மறந்து அஸ்தினாபுரத்திலே தங்கியிருந்து விட்டான். காற்று அவன் அறைக்குள் மிகவும் தயங்கி நடக்கிறது. அவன் கண்கள் விழித்து கொண்டே இருக்கின்றன. அவன் நேசத்தின் பிணைப்பால் கட்டப்பட்டிருக்கிறான். சகுனி சகுனி என பகடைகள் உருண்டு குரலிடுகின்றன. சகுனி என்ற அந்த மனிதனின் தனி அறையில் இருக்கிறேன். சகுனிக்குள் வடுக்களும் வெளியிடப்படாத வேட்கைகளும் நிரம்பியிருக்கின்றன. அவன் தன் சகோதரியின் முகச் சாயலையே கொண்டிருக்கிறான். காந்தார தேசத்தின் இளவரசனாக அவன் உல்லாசமாக குடித்து திரிந்த நாட்கள் அவன் ஞாபகத்தினுள் புதைந்து போய்விட்டன. அஸ்தினாபுரத்து அரியணையோடு உறவு கொண்ட நாட்களின் ஆரம்ப தினங்களிலே அவன் அறிந்து கொண்டு விட்டான். இது திருதராஷ்டிர தேசமல்ல, பீஷ்மரின் தேசம். இங்கே நிறைவேற்றப்படும் ஆசைகளும் விருப்புகளும் அவரது விருப்பு வெறுப்புகள்தாம். தனது சகோதரியும் பார்வையற்ற அவள் கணவனும் பீஷ்மரின் நிழலில் வாழ வேண்டியவர்கள். அவன் தன் சகோதரி கண்களை கட்டிக்கொண்டு தன் பார்வையை தானே திரையிட்டு கொண்ட குற்ற உணர்வில் இருந்து மீள முடியாதவனாக இருந்தான். அவனால் தன் சகோதரியை புரிந்து கொள்ள முடிந்ததே இல்லை. ஆனால் அந்த செயல் அவன் மனதின் வெகு ஆழத்தில் ஒரு அம்பென பாய்ந்து இப்போதும் குருதியை பெருக்கியபடியே இருந்தது. காந்தாரி தன் கணவனின் பொருட்டு தன் கண்களை மூடிக்கொண்டு விட்டாளா, அல்லது தன்னை புறக்கணிக்கின்றாளா? தனது தேசத்தையும் தான் கண்ணால் பருகிய யாவையும் ஏன் புறக்கணிக்க முடிவு கொண்டாள்? காந்தாரியை மனம் முடித்துவிட்டு புறப்படுவதற்கு தயாரான மறு நாளில்தான் அது நடந்தேறியது. ஒற்றர்களில் ஒருவன் வந்து சகுனியிடம் சொன்னான், தங்கள் சகோதரி தன் கண்களை தானே திரையிட்டு கொண்டாள் என. யாவையும் விளையாட்டான கேளிக்கையாக இருக்கக்கூடுமென நினைத்தான். அவன் சகோதரியின் அறைக்குள் சென்றான். அவள் அங்கே கருமை படர்ந்திருந்த பட்டுத் துணியால் தன் கண்களை கட்டியிருந்தாள். அந்த காட்சியே அவனை வதைப்பதாய் இருந்தது. அவன் காந்தாரியிடம் அவள் செய்கைகளின் பின்புலத்தை அறியும்படி கேட்டதற்கு அவள் நிசப்தம் கொண்டு விட்டாள். சகுனி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சகுனி தன்னை துண்டித்து கொண்டு விட்டான். தனது பார்வையில் கடக்கும் மனிதர்கள் யாவரும் பின்வாங்கிச் செல்ல கடந்து போகிறான். அவன் மனதில் விழுந்த முடிச்சில் ஏதேதோ சுழல்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சகுனி அவள் முகத்தின் சலனமற்ற ரூபத்தை கண்டான். செய்வதறியாது இருந்தபோது தான் அவள் குரல் மட்டும் கேட்டது, அண்ணா, நீ காந்தார தேசம் போகலாம். சகுனி தனது தேசத்திற்கு திரும்ப முடியாதவனாகி இருந்தான். சொந்த சகோதரியை பார்வையற்றவளாக்கி விட்டதற்கு தனக்கும் பங்கு உண்டுதானோ எனப்பட்டது. அவன் 2 அந்தகர்களான அந்த இருவரையும் தனிமையில் விட்டு போவது இயலாதென உணர்ந்தான். அவர்களை பிரிந்து போவது தன்னால் இயலாது என கண்டவனாக காந்தாரியின் குரலை மறுதளித்தான். காந்தாரி, நீ இருளின் பள்ளத்தாக்கில் இருக்க நான் உன்னை பிரிந்து எப்படி செல்லக்கூடும்? காந்தாரி தனது பார்வையை விலக்கியபடி மெல்ல உலகின் இருளுக்கு பழகியவளாக நடந்து கொண்டிருந்தாள். நீ காந்தார இளவரசன். உன் மனைவியும் மகனும் தேசமும் உன்னை எதிர்பார்த்து இருக்கிறது. சகுனி நிசப்தமானான். காந்தாரி, நானும் என் உருவை கலைத்து மாற்றிக்கொள்கிறேன். இனி நான் காந்தார இளவரசன் அல்ல, அது என் தேசமும் அல்ல. நான் ஒரு செழிப்பெண், ஒரு தாதி, உன் கரிய நிழலைப் போல அருகாமையிலே நெருங்கியும் விலகியும் வரும் மனிதன். நான் இனி ஒருபோதும் காந்தார தேசம் செல்லப்போவது இல்லை. சேடிக்கு தேசமில்லை. இனி உன் அழைப்பு மட்டுமே என் குரலில் கேட்கும். நான் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் கண்களை நீ அவிழ்த்து கொள்ளும் நாள் வரை, உன் பார்வை திரை அகற்றப்படும் நாளன்று இந்த சேடி சகுனி என்ற காந்தார இளவரசனாகி விடுவான். துயரத்தின் குடுவையை உன்னிடமிருந்து பிடுங்கி நான் பருகிவிடவே துடிக்கிறேன். நேசம் வலியது. அதன் முடிச்சுகள் ஒரு முறை சுருக்கிட்டு கொண்டு விட்டால் அவிழ்க்க முடியாதது.
நான் உன் சகோதரன் மட்டுமல்ல, ஒரு தகப்பனைப் போல உன்னை நான் அஸ்தினாபுரத்தின் மணப்பெண்ணாக கொண்டு வந்தேன். உன் கசப்பு என் மீது பாய்ச்சப்படட்டும், நான் காத்து கொண்டிருப்பேன். சகுனி புறப்பட்டு போகிறான். காந்தார தேச இளவரசன் என்ற அவன் உருவம் கலைகிறது. அவன் காந்தாரியின் இரு நிழல்களில் ஒன்றாகிவிட்டான். சகுனியின் கண்கள் மினுகுகின்றன. அவன் காத்து கொண்டே இருக்கிறான். தனது சகோதரியின் இமைகள் பிரிவதற்காக சகுனியின் குதிரை கூட தனது தேசத்தின் பாதையை மறந்து அஸ்தினாபுரத்தின் வளைவிலே சுற்றியலைய துவங்கியது. விளையாடிக் கொண்டிருக்கும் 100 குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவர்கள் இரைச்சலிட்டபடியே விளையாடுகிறார்கள். தாயும் தகப்பனும் அவரவர் சொந்த உலகின் அந்தகத்தினுள் சுழன்று கொண்டிருக்க, குழந்தைகள் பெற்றோர்களின் நெருக்கம் அறியாது விளையாடுகிறார்கள். சகுனி மட்டுமே அவர்களோடு அமர்ந்திருந்தான். மழைக்கான மேகம் வந்து கூடுகிறது. எங்கிருந்தோ காற்று சூறை கொண்டு சப்தமிட்டு வருகின்றது. தனது அறையின் கதவுகள் சப்தமிடுவதிலே திருதராஷ்டிரன் அதை உணர்ந்துவிட்டான். அவன் சூறைக்காற்றை கண்டதும் குரலிடுகிறான். காந்தாரி வலியது காற்று. எங்கிருந்தோ இடியும் மின்னலும் கைகோர்த்து நமது தேசத்தின் வாயிலை நோக்கி நடந்து வருகின்றன. மரங்களின் பழுத்த இலைகள் உதிர்கின்றன. சுழன்றாடுகிறது மரம். காற்றின் பேரிரைச்சலால் குழந்தைகள் அதிக சப்தம் கொள்கின்றனர். மின்னலின் பெரு வெளிச்சமும் இடியின் ஓசையும் கேட்க பயந்து திகைத்து சப்தமிடுகின்றார்கள். 100 குழந்தைகளையும் தனது வெண்மைக்குள் கொண்டு வருகிறான். கோழி குஞ்சுகளைப் போல அவர்கள் சகுனியின் உடலில் ஒட்டிக்கொள்கிறார்கள். அந்த குழந்தைகளின் கண்கள் வழியே சகுனி தன் தீராத வேதனையின் மினுங்கல்களைத்தான் காண்கிறான். தாய்மாமனின் நெருக்கம் மிகுந்த பிடியில் மழையை காண்கிறார்கள் 100 குழந்தைகள். காந்தாரி தன் அறையில் இருந்தபடியே யாவும் கண்டபடி இருக்கிறாள். தனது தகப்பனின் இறந்து போன உடல் எலும்புகளை சுமந்து கொண்டு வனத்தினின்று திரும்பும் பாண்டுவின் பிள்ளைகளையும் அவர்களின் தாய் குந்தியையும் கண்டபோதே சகுனிக்கு யாவும் புரிந்துவிடுகின்றன. அவன் பாண்டுவை அறிந்தவன். வெளிரிய உடல் நசிவுற்ற பாண்டுவின் புத்திரர்கள் அல்லர் அவர்கள் குந்தியின் பிள்ளைகள் என. குந்தியின் பிள்ளைகள் வனவெளியில் அலைந்து மூர்க்கம் கொண்டே இருந்தார்கள். குந்தியின் வருகையும் அவள் பிள்ளைகளின் பேச்சொலியும் பீஷ்மரையும் விதுரனையும் சந்தோஷம் கொள்ளச் செய்கின்றன என்பதே திருதராஷ்டிரனுக்கு வேதனையாக இருந்தது. திருதராஷ்டிரன் தனது சகோதரன் பாண்டுவின் மறைவினை அறிந்தான். அவன் அறியாமல் உடல் தளர்வுற்றது. பால்யத்திலிருந்து தனது போட்டியாளனாகவும் தனக்கு எதிர் ருசி கொண்டவனாகவும் இருந்த பாண்டுவின் மரணம் திருதராஷ்டிரனை நிலைகுலைய செய்தது. காந்தாரி தன் கணவன் யோசனைகளின் சரிவில் வீழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டாள் என்றாலும், பிள்ளைகளோடு வரும் பாண்டுவின் விதவை தன் புதையுண்ட ஆசைகளை மக்களின் வழியே பூர்த்தி செய்வதையே திட்டமிடுவாள் என அவளின் உள்குரல் சொல்லியபடியே இருந்தது. பருத்த ஆழ்ந்த கண்கள் கொண்ட குந்தியை அவள் எப்போதுமே சிநேகம் கொள்ளவில்லை. அவை பாண்டுவின் பிள்ளைகள் அல்ல, குந்தியின் பிள்ளைகள்தானே என சகுனியின் நாவு சொல்லிக்கொண்டே இருந்தது. விதுரனின் முன் சகுனி இதை சொல்லியபோது விதுரன் கர்ப்பவழியை அறிய புறப்பட்டால் அஸ்தினாபுரத்தின் அரச வழியில் பலரும் உருவம் களைய நேரிடும் என்றான். சகுனி பாண்டுவின் மரணம் ஏற்படுத்திய துக்கமும் சடங்குகளும் மீறியவனாக அந்த குழந்தைகளின் மீதே தன் கவனத்தை கொண்டிருந்தான். அந்த குழந்தைகள் அரண்மனை வாழ்வினை மூர்க்கமாக புசிப்பார்கள் என நினைத்தபடியே நடந்தது. இரவு யாவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் யாமத்தில் சிறுவர்கள் விழித்திருந்தார்கள். சிறுவர்களில் துரியோதனனும் சிலரும் முகம் கடுமையாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் துரியோதனன் ஒரு மாமரத்தை நெருப்பிட்டு கொளுத்திக் கொண்டே இருந்தான். மரம் பற்றி எரியவே இல்லை. நெய்யையும் எண்ணெயையும் மாற்றி மாற்றி ஊற்றி பற்ற வைத்தான். பசுமை கருகி காயும் வாசனை மீறியது. சகுனி பார்த்து கொண்டே இருந்தான். காலையில் இதே மரத்தில் இருந்து தனது சகோதரர்கள் துரியோதனன் உள்ளிட்ட யாவரையும் பீமன் உலுக்கி தரையில் தூக்கி வீசிய காயம் உதிராமல் இருந்தது. துரியோதனன் பீமன் கைகளால் உலுக்கிய அந்த பலமற்ற மாமரத்தை தனது தோட்டத்தினின்று அழித்துவிட நெருப்பிட்டு கொண்டிருந்ததைக் கண்ட சகுனி துரியோதனனின் வடு தன்னைப் போல மிக ஆழமாக பாய்கிறது என்பதை அறிந்தான். மரம் பற்றி எரிந்ததன் முன் நின்ற துரியோதனனை அணைத்தவனாக சொன்னான். துரியோதனா, நீ எதற்கு தீ வைத்து கொண்டிருக்கிறாய் என்பது புரிகிறது. அவமானம் ஒரு கொடிய நோய். அதன் பல் நம்மை கவ்வும்போது
மனதில் மூர்க்கத்தின் சர்ப்பங்கள் நெளிய துவங்கிவிடுகிறது. நீ எரிக்க விரும்புவது பீமனை அல்லவா? தன் மாமாவின் வலிய கரங்களில் தன்னை ஒப்புவித்தவனாக துரியோதனன் விசும்பினான். தன் சகோதரி மகனின் கண்களில் வடு கொண்டிருந்தது. அவர்களை சாந்தம் கொள்ள செய்வது அஸ்தினாபுரத்தினின்று அவர்களை விலக்கிவிட செய்வதாகும் என்றவனாக சகுனி தன் சகோதரி குழந்தைகளின் முன் சொன்னான். துரியோதனா, காத்து கொண்டே இரு. நீ விரும்புவதை உன் வசமாக்குவதைத் தவிர வேறு கவனம் கொள்ளாதே. உன் கோபம் மட்டுமே உன்னை வாழ வைக்கும். துரியோதனன் பீமனின் பருத்த உருவத்தின் பரிகசிப்பினின்று தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாதவனாகவே இருந்தான். தன் சகோதரனின் காலடி ஓசைகளை கேட்டு அறிந்தாள் காந்தாரி. அவன் தன்னை எப்போதாவது மட்டுமே சந்தித்து பேச விரும்புகிறான் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அறையில் அவளும் சில சேடி பெண்களும் மட்டுமே இருந்தார்கள். சகுனி அந்த அறையில் தன் சகோதரியின் முகத்தை நேர்கொள்ள முடியாதவனாகவே இருந்தான். அவன் பதட்டம் கொண்டிருக்கிறான் என்பதை அவள் அறிந்து கொண்டு விட்டாள். அதற்கான காரணம் எதுவென்று கூட அறிந்திருக்கிறாள். ஆனாலும் அவள் தான் செய்வதறியாது திகைப்பு கொண்டபடியே இருந்தாள். சகுனியின் குரல் கேட்டது. நீ அந்தகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய் காந்தாரி. உன் பிள்ளைகள் தேசத்தின் உரிமையிலிருந்து நழுவி போகிறார்கள். இனி இந்த தேசம் உன் பிள்ளைகளுக்கானது அல்ல. அவர்கள் வனவாசிகளைப் போல வேற்றிடம் துரத்தப்பட இருக்கிறார்கள். நான் இனிமேலும் இதை சகித்து கொண்டிருக்க முடியாது. காந்தாரிக்கு புரிகிறது. சில நாட்களில் பாண்டுவின் புத்திரன் தருமனின் பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. தன் பிள்ளைகளால் இதனை சகித்து கொண்டிருக்க முடியாது. அவள் மிக நிதானமாகவே சொன்னாள். அண்ணா, அந்தகர்களின் பிள்ளைகள் அனாதைகள் போல விரட்டப்படத்தானே செய்வார்கள். இது பீஷ்மரின் ராஜ்யம். இதில் என் கணவரின் வேட்கைகள் நிறைவேறாது. அவர் பீஷ்மரின் முன் தன் குரலையும் இழந்து விடுவார். நான் தடுத்திராவிட்டால் உன் பிள்ளைகள் குந்தியின் பிள்ளைகளை கொலை செய்து விடுவார்கள். நான் அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறேன். காந்தாரி மௌனமாகிறாள். திருதராஷ்டிரன் வரும் சப்தம் கேட்கிறது. சகுனி வெளியேறுகிறான். அவன் கைகள் பகடையை உருட்டி கொண்டே இருக்கின்றன. புறக்கணிப்பின் முதல் அலையை அவன் கண்டுவிட்டான். தேசம் நழுவிப் போய்க் கொண்டே இருக்கிறது. அவன் தோற்றுக்கொண்டே இருந்தான். குந்தி புத்திரர்களின் சாவை முத்தமிட அவன் திட்டமிட்ட யாவும் பயனற்றே போனது. வாரணாவதத்தில் அவன் சிருஷ்டித்த பொய் மாளிகையில் இருந்து அவர்கள் தப்பிவிட்டார்கள். விதுரனின் ஒற்றர்கள் நாடெங்கும் அலைந்து வருவதையும் அவர்களால் தான் தனது திட்டங்கள் முறிகின்றன என்பதையும் சகுனி அறிந்தான். நதிக்கரையில் மிளிரும் அரக்கு மாளிகைக்குள் பாண்டவர்கள் சகுனி நினைத்தபடியே போய் விருந்தும் கொண்டாட்டமுமாகவே இருந்தனர். ஆனாலும் அவன் நினைத்திராதபடியே விதுரன் அவர்களை தப்புவித்தான். ஒரு தகப்பனைப் போல பாண்டவர்களின் மீது விதுரன் கொள்ளும் நேசம்தான் தன் செயலினை தடுத்து விடுகிறது என்பதை அறிந்து கொண்டான். அவமானம்தான் சாவிற்கான முதல் அழைப்பு என அவன் திட்டமிட்டபடியே பகடையாடுவதற்காக திருதராஷ்டிரன் அவர்களை தன் நாட்டிற்கு அழைத்திருந்தான். பகடையின் காய்களை தன் கைகளில் உருட்டி கொண்டிருந்தான். பகடை தன் மூதாதையரின் விழா எலும்பினின்று உருவாக்கப்பட்டதென்றும் அவன் பகடையோடு பேசுகிறான் எனவும் பலரும் சொல்லி வந்தார்கள். சகுனி பகடையை தன் விரல்களில் சுழற்றும் போதே அவன் மனம் விழித்து கொண்டு விடுகிறது. பகடைகள் அவனது ஏவல் படியே திரும்புகின்றன. அவன் தன் பகடையாக மூதாதையர்களை அழைக்கின்றான். அவர்கள் சகுனியின் சொல்படியே கேட்கின்றனர். பகடையாட்டம் என்பது ஒரு சிருஷ்டிகரம். அதன் விதிகள் எங்கோ மர்மமாக தீர்மானிக்கப்படுகின்றன. தருமன் பகடையை உருட்டத் துவங்கும் போதே சகுனி தன் பகடையோடு சம்பாசிக்கத் துவங்கினான். அது தன் நாவை சுழற்றி கொண்டது. பொருட்களை, நிலத்தை, ராஜ்யத்தை, சொந்த சகோதரர்களை, பெண்ணை தன் நாவால் சுழற்றி விழுங்கியது. பகடையின் வெற்றிக்கு பின்பும் தன் மனத்தாகம் தீராமல் இருந்த துரியோதனனின் முன்பாக சகுனி சொன்னான். துரியோதனா, வெற்றிக்கு பின் இவை உன் உரிமைகள். உரிமைகளை அனுபவித்திட வேண்டும். அந்த குரலின் ஏளனம் பாண்டவர்களின் காதில் துளையிட்டது. வேதனையில் அவர்கள் நிசப்தித்தனர். காந்தாரி தன் தமையனின் அந்த குரலை வெகுவாக ரசித்தாள். அவமானமும் வெட்கமும் துகில் உரியப்பட்ட வேதனையும் மீறிய பாண்டவர்களை பார்த்து சகுனி சிரித்தான். நெடு நாட்களுக்குப் பிறகு அவன் மனம் அந்த சிரிப்பை பூரணமாக வெளிப்படுத்தியது. பின் அவன் சிரித்துக்கொண்டே இருந்தான். அவன் பகடைகளின் வழியே
யாவையும் தன் வசமாக்கிவிட்டான். அவமானப்பட்டவர்கள் தங்கள் வலிமையை மெல்ல இழந்து விடுவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். இனி துரியோதனன் அரசுக்கு உரியவனாவான். தன் சகோதரியின் பிள்ளைகள் அஸ்தினாபுரத்தின் பாதுகாவலர்களாகி விடுவார்கள். எவராலும் அந்த சிரிப்பை தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. துரியோதனன் அந்த நேசத்தின் புன்னகையை ஏந்தினான். தன் மகன் உலூகனை நீண்ட காலத்தின் பின்பு நெருக்கமாக அறிந்தான் சகுனி. யுத்த நாட்கள் பிறந்திருந்தன. யுத்தத்தின் நெடிய யாத்திரையில் தகப்பனோடு தானும் சமர்புரிய வந்திருந்த உலூகனின் அஸ்திரங்களையும் அவனது பலம் பொருந்திய உருவத்தையும் கண்டான். அவன் தன் தாயை கொண்டிருந்தான். உலூகனின் குரல் அலாதியானதாக இருந்தது. சகுனி அவனை யுத்த களத்தில் துரியோதனின் பொருட்டு பிரவேசித்தான். அபிமன்யு என்ற அர்ச்சுனனின் பிராயத்து சிறுவன் தன் மகன் உலூகனை கொன்றுவிட்டான் என்பதை அறிந்தபோதுதான் சகுனி கலங்கி போய்விட்டான். அவனையும் மீறி மனம் நடுக்கமுற்றது. அவன் மரணம் துரியோதனன் மரணத்தின் முன்னறிவிப்போ என்பது போல இருந்தது. உலூகனின் முகத்தில் சாவின் ரேகைகள் ஓடியிருந்தன. சகுனி நீண்ட நாட்களுக்குப் பிறகு மிகுந்த கோபமுற்றவனாக கத்தினான். அபிமன்யுவை கொல்லுங்கள்! துரியோதனின் மகன் லட்சுமணனையும் கொன்ற அபிமன்யு தனது தீரத்தின் வேகத்தில் முன்னேறி கொண்டே இருந்தான். அவன் பத்ம வியூகத்தின் மையத்திற்குள் வந்த பிறகு யாவும் முன்பிருந்த இயல்பில் வரிசையாக அடுக்கிவிட்டன. வெளியேற வழியற்றவன் மீது சகுனியின் அம்பு பாய்ந்தது. அபிமன்யு இறந்த பிறகும் சமாதானம் கொள்ளாத சகுனியை தேற்றுவதற்காக துரியோதனன் தன் மகனின் இறப்பையும் மீறி போனான். துயரம் கொண்டு சகுனி ஒரு பெண்ணைப் போல அழுது கொண்டிருந்தான். அன்றிரவு காந்தாரியின் அறைக்கதவு தட்டப்பட்டது. சேடி பெண் துக்கத்தின் குரலை வெளிப்படுத்தினாள். இன்றைய யுத்தத்தில் உங்கள் சகோதரர் காந்தார தேசத்து அரசர் சகுனி நகுலனால் கொல்லப்பட்டார். காந்தாரி தன் புத்திரனை இழந்தது போல துக்கம் தாளாது விசும்பினாள். அவள் தன் கண்களை கட்டியிருந்த துணியை அவிழ்த்து இறந்து போன தன் சகோதரனின் உடலை பார்க்க ஆசை கொண்டாள். கட்டுகளை அவிழ்த்த போதும் இமைகள் பிரியவே இல்லை. அவள் செய்வதறியாத பெரும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டிருந்த போது அவளுக்கு சகுனியின் பால்ய முகம் நினைவில் ததும்பியது. அவள் கொண்டிருந்த துக்கம் பீறிட்டது. தனது சகோதரியின் அழுகுரலை கேட்டும் அதனை சமாதானம் கொள்ள முயலாது இறந்து கிடக்கிறான் சகுனி. அவன் பகடைகள் யாருமற்ற யுத்த வெளியின் குருதியில் மிதக்கின்றன. இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அடுத்த அத்தியாயம் சஞ்சயன். செல்லம்மாள் தொடர்வாள். கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.